பாண்டே தொடர்ந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர வேண்டும் என்பதை வெளிப்படையாக அறிவித்தவர். இன்னும் சொல்ல போனால் திமுகவை திமுகன்ற கட்சி அழியணும்னு நினைக்கிறவர் பாண்டே. அதில் ஒன்றும் சந்தேகம் வேணாம். அவர் பாண்டே திமுக அழியணும் என்பது தான் அவருடைய நோக்கம். எளிமையாக சொல்லாமல் பிராமண எதிர்ப்பு இவங்க தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க, அப்புறம் பாண்டே எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்? அந்த அடிப்படையில் நீங்கள் எதிரியை தூக்கி உட்கார வச்சிட்டிங்களா? ஏற்கனவே எஸ்வி சேகரே தூக்கிட்டு நீங்கள் எனக்கு தேர்தலில் உதவணுன்ட்டே சொல்லிட்டாங்க. திரு காந்தராஜ் அவர்கள் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் திரைப்பட நடிகைகளை பற்றி ஏதோ தவறாக பேசிவிட்டார் என்று நடிகர்கள் சங்கம் சார்பாக ரோஹிணி அவர்கள் புகார் அளித்து, சாமானியத்தில் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, அவங்க ரோஹிணி புகார் கொடுத்ததுனால கட்சி சப்போர்ட் பண்ணுச்சு, மார்க்சிஸ்ட் கட்சியும் அதுக்கு அழுத்தம் தெரிவித்ததன் காரணமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. யூடியூப்பில் போட்டால் விடிய காத்தால் போய் கைது பண்ணுறீங்கல்ல, அவரையும் கைது பண்ணல. கைது பண்ணாததோடு அவரை மேடை ஏற்றுறீங்க. உங்களை கூப்பிடலையா சார்? எப்படி பாராட்டுவேன்னு பாராட்ட டெய்லி நம்ம ஷோவிலே பாராட்டிட்டு இருக்கேனே, அவர்களுக்கு இது தெரிந்திருக்கும். போதும் நீ ஷோவில் பாராட்டினது எங்கள் மேடையில் பாராட்ட வேண்டாம் என்று அவர்கள் நினைத்திருக்கக்கூடும். நீங்கள் மாற்றார் இல்லை, வேற்றார். ஓகே, எதிரியாக முடிவு பண்ணிட்டாங்க. திரு பாண்டே அவர்கள் பேசுனது தான் சார். அதில் அவர் நிறைய விஷயங்கள் குறிப்பிடுறாரு. பர்த்டே முடிஞ்சோ ரொம்ப மாதம் நீங்கள் பாராட்டிகிட்டு இருப்பீங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக ஆகிறதுக்கு கட்டமே இல்லைன்னாங்க, ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்கிறாரு. அதில் குறிப்பாக சொல்கிறாரு, திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கூட செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சுருக்காரு. ரொம்ப நாளாக கூட்டணிகளை இன்டாக்டாக வச்சுருக்காரு. ஸோ அந்த கூட்டணிகளை உடைக்காத வரைக்கும் திமுகவை வீழ்த்த முடியாது, திமுக தான் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை அதில் நான் சொல்லிவிடுகிறேன். அதில் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் அதில் சிறப்பு விருந்தினர் இல்லைங்களா? உங்களுக்கு இப்போ அறிமுகமானவர்னு நினைக்கிறேன், பழக்கமானவர். நீங்கள் ஏற்கனவே நிறைய நேர்காணல் அவர் எடுத்திருக்கீங்க. திரு காந்தராஜ் அவர்கள் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் திரைப்பட நடிகைகளை பற்றி ஏதோ தவறாக பேசிவிட்டார் என்று நடிகர்கள் சங்கம் சார்பாக ரோஹிணி அவர்கள் புகார் அளித்து, சாமானியத்தில் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, அவங்க ரோஹிணி புகார் கொடுத்ததுனால கட்சி சப்போர்ட் பண்ணுச்சு, மார்க்சிஸ்ட் கட்சியும் அதுக்கு அழுத்தம் தெரிவித்ததன் காரணமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது நான் இந்த 2வது முறை சிறையில் இருந்தபோது நடந்தது என்று நினைவு. எனக்கு செகண்ட் டைமாக ஃபஸ்ட் டைமான்னு தெரியல, நடந்தது. யூடியூப்பில் போட்டால் விடிய காத்தால் போய் கைது பண்ணுறீங்கல்ல, அவரையும் கைது பண்ணல. கைது பண்ணாததோடு அவரை மேடை ஏற்றுறீங்க. திரு பாண்டே அவர்கள் குறிப்பிடுறாரு, காந்தராஜ் மேலே நிறைய வழக்குகள்லாம் போட்டாங்க, ஒன்றும் அவரை டச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. இப்போ காந்தராஜ் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு கிதக்குன்றது இருக்கும், அதையே ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே பாண்டே கரெக்டாக சொல்லியிருக்காருன்னு நான் சொல்கிறேன். எஃப்ஐஆர் போட்டிங்க, அவரை கூப்பிட்டு நீங்கள் மேடையில் உட்கார வச்சு சிறப்பு விருந்தினர் கூப்பிட்டா எந்த போலீஸும் அரெஸ்ட் பண்ணுவாங்க? இன்னொன்று, இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, நாங்கள் உங்களை ஆங்கராக இருக்கோம் அப்படின்னு தான் எங்கள் மேலே வழக்கு பதியப்படுது. இப்போ திரு காந்தராஜ் அவர்கள் இன்டர்வியூ தான் கொடுத்துருக்காரு, அப்போ அவரை இன்டர்வியூ எடுத்த ஆங்கர் மேலே வழக்கு பதியல பாருங்க. வழக்கு பதியல. நான் இதுக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் வழக்கு போட்டிங்க, கைது செய்யணும்ல, கைது செஞ்சீங்களா? கைது செய்யாததோடு அவர் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு உங்களை நீங்களே பாராட்டிக்கிறது கூப்பிட்டீங்கன்னா போலீஸ் எப்படி நடவடிக்கை எடுங்க அவர் மேலே? இது எதுக்கு இதை பதிவு செய்கிறேன்னா, இவர்கள் எப்படி இந்த யூடியூப்பில் பேசுறதுக்கு தானே இப்போ உங்கள் மேலே ஒரு லியோ இன்றைக்கி கூட கண்டிஷனில் கையெழுத்து போட்டு வந்தார். இது யூடியூப்பில் பேசுறதுக்கு தானே இப்போ இந்த வழக்கு. அப்போ நமக்கு மட்டும் ஏன் இது? நீங்கள் மாற்றார் வேற்றார் அதான் சார். இன்னொன்னு, மாற்றார் போற்றும் மகத்துவ ஆட்சியில் எதுக்கு காந்தராஜெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்கன்னு தான் அவர் கேட்குறாரு. இல்லை, மாற்றார் கூட இல்லை. ஆமாம், யாராவது ஒருத்தரை வேணும், உங்களுக்கு ஏதாவது பண்ணணும். இப்போ குறிப்பாக அந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளியிடம் மாமூல் வசூல் செய்து கொண்டிருந்தார் என்பது தான் திரு மாசு அவர்கள் மீதான குற்றச்சாட்டு. இப்போது இதுதான் சாக்குன்னு நம்ம சேகர் பாபு டேக் ஓவர் பண்ணிட்டார். அண்ணே அந்த மாவட்டம் வேஸ்ட்டுனே, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்ட்டு டேக் ஓவர் செய்து விட்டார். இதன் காரணமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஒரு பிரமாதமான ஒரு பாராட்டு விழாவை நடத்தி முதல்வரை இம்ப்ரெஸ் செய்ய வேண்டும் என்பது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து யூடியூப் ரிவ்யூ போட்டுட்டு இருந்தவங்க, இப்போ தானே நிறுத்தியிருக்காங்க அதை. அதனால் கலைஞர் காயின் கொண்டு வரும்போது ராஜ்நாத் சிங் அவரை கூப்பிட்டு வந்தாங்க, அப்போ கூட இந்த அளவுக்கு எஜிடேஷன் வரல. இங்கே கட்சிக்காரங்களே பாண்டே அவர்களை பேச வச்சதுக்கு ஒரு அன்ரெஸ்டாக இருக்காங்க. அது ஏன் சார்? பாண்டே தொடர்ந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர வேண்டும் என்பதை வெளிப்படையாக அறிவித்தவர். இன்னும் சொல்ல போனால் திமுகன்ற கட்சி அழியணும்னு நினைக்கிறவர் பாண்டே. அதில் ஒன்றும் சந்தேகம் வேணாம். அவர் பாண்டே திமுக அழியணும் என்பது தான் அவருடைய நோக்கம். எளிமையாக சொல்லாமல் பிராமண எதிர்ப்பு இவங்க தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க, அப்புறம் பாண்டே எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்? அந்த அடிப்படையில் நீங்கள் எதிரியை தூக்கி உட்கார வச்சிட்டிங்களா? ஏற்கனவே எஸ்வி சேகரே தூக்கிட்டு நீங்கள் எனக்கு தேர்தலில் உதவணுன்ட்டே சொல்லிட்டாங்க.
அப்புறம் என்ன நீ இதெல்லாம் என்னென்னா ஊரில் இருக்கவனெல்லாம் சாமியை கும்பிடாதன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ள சாமி கும்பிட்டுருப்பாங்க. ஊரில் இருக்கவங்ககிட்டலாம் பிராமண எதிர்ப்பு சொல்லிக் கொடுத்து விட்டு இவர்கள் பிராமணர்களோடு தான் இவர்கள் தொழில் செய்வது, மேடை ஏற்றுவது எல்லாமே. ஊரில் இருக்கவங்ககிட்டலாம் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு இவங்க போய் சமஸ்கிருத மந்திரம் தான் சாமி நன்னா பண்ணுங்க அப்படின்ட்டு இவங்க அந்நியாரே போய் சொல்லுவார். அதனால் இந்த குடும்பமே மோசடி குடும்பம், இந்த கட்சியும் மோசடி கட்சி. அதோட நீட்சியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அதாவது திரு பாண்டே அவர்களே உங்கள் ஆட்சியை பாராட்ட வேண்டும்னு சொல்லியிருக்காரு. இப்போ விஷயத்துக்கு வர்றேன். திரு பாண்டே அவர்கள் சொன்னது சரி. திமுக கூட்டணி உடையாமல் ஸ்டாலின் பார்த்து கொள்கிறார், அது அவருடைய வெற்றி என்று திரு பாண்டே அவர்கள் குறிப்பிடுவது உண்மையிலேயே ஒரு சரியான விஷயம். இந்த கூட்டணியை எந்த பிசுறும் இல்லாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்து கொள்கிறார். அதற்கு திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் சாதுரியம் என்பது பொருள் அல்ல. அவருக்கு அது என்ன விலை கொடுக்குறான்னு ஒரு விஷயம் இருக்குது. என்ன விலை கொடுக்குறாங்கன்றதெல்லாம் தாண்டி கூட்டணி கட்சிகளுக்கு வேறு வழி இல்லை என்பதைத்தான் நாம் புரிந்து கொண்டு பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு அமைந்த கூட்டணி. 2017 ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? அந்த 2016 மக்கள் நல கூட்டணியில் விழுந்த அடி இவங்க இன்னும் எந்திரிக்கல. கேம்பெயின் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. பல இடங்களில் விசிகே தான் கூட்டம் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்களில் விசிகேயோட கூட்டம் தான் அதிகம். அதுவும் நார்த் தமிழ்நாடு தாண்டினா விசிகேக்கும் கூட்டம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. என்னென்னலாம் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? எல்லோரும் ஒரே டிஷர்ட் போட்டு 4 பேர் வாக்கிங் போவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போது ஒரு ஞாபகம் இருக்கா? அது ஒரு காமெடி காலம். ஆமாம். திருமா அவர்கள், ஒரு வைகோ அவர்கள், முத்தரசன், ராமகிருஷ்ணன், இவங்க 4 பேரும் காலையிலே கிளம்பி பண்ணாத காமெடிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அது ஒரு பாடத்தை கொடுத்துருக்கோம்ல. இன்றைக்கி முறுக்கிக்கிட்டாங்க, வெளில போகிறாங்க. அவர்கள் சந்தேகப்பட்டது போலவே பிஜேபியோடு தேவைப்பட்டால் கூட்டணி வைப்போம் என்பதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இண்டிகேட் பண்ணிடுச்சு. எப்படி அந்த கூட்டணியில் இருக்க முடியும்? அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிஜேபி நாங்கள் ஜெயிச்சாகணும், எனக்கு என்னங்க வழின்னு சொல்லிட்டு அவங்க இண்டிகேட் பண்ணிட்டாரு. பிஜேபி இல்லாமல் தான் கூட்டணி அமைக்கணும், இன்னும் கூட்டணி ஃபைனலைஸ் ஆகலை. பிஜேபி இல்லாமல் தான் கூட்டணி அமைக்கணும், வேறு வழி இல்லை என்றால் அதையும் செய்வோம், நாங்கள் ஜெயிச்சாகணும் என்பதை இண்டிகேட் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் இவர்கள் எங்கே செல்வார்கள்? மீண்டும் ஒரு மக்கள் விஜய் அழைக்கிறார்ல, தெருவுக்கா போறல் தான். அதுக்குள்ளே வா. என்ன கேரண்டி சொல்ல? இன்னும் அதிமுக இதான் கூட்டணி ஃபிக்ஸ் பண்ணல. பிஜேபி ஒரு வச்சுட்டு பட் வரவங்களாம் வாங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு மக்களோட மனநிலை எப்படி இருக்குது, கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு வேளை பாஜக தேவைப்பட்டால் பாஜகவை எடப்பாடி அவர்கள் கூட்டணிக்குள் கொண்டு வருவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் அதான் நினைக்கிறீங்க? நானும் தான் நினைக்கிறேன். எடப்பாடிக்கும் பர்சனலாகவும் சரி, தமிழக நலன் சார்ந்தும் சரி, பிஜேபி வளர்வதை அவர் விரும்பவில்லை. நான் தெரிஞ்சதுனால சொல்கிறேன். நான் ஏற்கனவே அவரோட சந்திப்பில் என்ன நடந்துச்சுன்றது சொன்னேன். அவரும் விரும்பலை, அதிமுகவில் பெரும்பாலான தலைவர்கள் விரும்பவில்லை. நட்பு வேறு, என்ன இது தாண்டி நட்பு வேறு. ஆனால் ஆஸ் அ பார்ட்டியாக பிஜேபி இங்கே தமிழ்நாட்டை வளர்றதை அவங்க விரும்பலை. எடப்பாடி பழனிசாமியும் விரும்பலை. ஆப்ஷன் இல்லாதப்போ என்ன பண்ணுவாங்க? ஒன்று, நீங்கள் கேட்டீங்க விஜய் அழைக்கிறாரேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. 32 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழைக்கிறதுக்கே போகல. ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத ஒரு கட்சி கூப்பிட்டோன்னே போயிடுவாங்களா? எப்படிமா எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் என்னம்மா லாஜிக் நீங்கள் கேட்குறது? சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள். விஜய் அழைக்கிறாருன்னு சொல்கிறீங்க. நீங்கள் நான் உங்ககிட்டே கேட்குறேன். நீங்கள் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட செயலாளர். யோசிங்க, எதை நம்பிமா போவீங்க? நீங்கள் திரும்பவா இருக்கீங்க. சொல்லுங்கள், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இல்ல ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. ரைட்டுமா, அதுக்கு ஜெயிக்குன்னு நீங்கள் ஆட்சி அமைக்கணுமா? நீங்கள் சொல்கிறது நல்லா அழகாக இருக்குமா கேட்குறதுக்கு. கேப்டன் விஜயகாந்தை முதல்வராக்காமல் ஓய மாட்டேன்னு முடங்கினாரா? திரும்ப நான் முதல்வரானா கேப்டன் விஜயகாந்த் முதல்வர் ரெண்டு ஒன்னாரா? இன்னும் கூட சுத்துது அந்த வீடியோ. எவ்வளோ மோசமான தோல்வி அது, யோசிச்சு பாருங்க. பல இடங்களில் டெபாசிட் போச்சு இல்லைப்பா? போச்சு. அதிகபட்சமாக 8% தான் எடுத்தாங்க. இப்போ விஜய் ஒரு 8 வாங்குறாரு, நீங்கள் ஒரு 4-5 சேர்ந்து 12% வாங்க. வாட்ஸ் த யூஸ்? தேர்தல் கமிஷன் அங்கீகாரம்லாம் போயிடும், சின்னம் போயிடும். எவ்வளவு நெருக்கடி தனிப்பட்ட முறையில். இன்றைக்கி தான் கஷ்டப்பட்டு ஒரு மாநில கட்சி அங்கீகாரத்தை திரும்ப வாங்கியிருக்காரு. 25 ஆண்டு கால கனவு என்கிறார். 7 எம்எல்ஏ ஜெயிக்கணுமாப்பா தக்க வைக்கிறதுக்கு? 7. வாட் இஸ் த கேரண்டி? யோசிக்க மாட்டாங்களா? நீங்கள் ஆட்சியில் பங்கு தரீங்க, ஓகே, நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. அதுக்கு ஆட்சி அமைக்கணும் இல்லையா? அப்புறம் தெரியாத தேவதை விட தெரிஞ்ச பிசாசே பரவாயில்லன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இது. அப்போ இது சொல்லுங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சாதனையா நீங்க பார்க்கலையாங்க சார்? ஏன்னா மணி ஜேர்னலிஸ்ட் சார் இருக்கார் இல்லையா, அவர் கூட சொல்லி இருந்தாரு இது நீங்க நான் சொல்றதுல முரணா இருந்தா நீங்க சொல்லுங்கம்மா. எந்த கூட்டணிலாம் அப்படி நிற்காதுமா. எந்த அரசியல் கட்சியும் ஒரு பயங்கரமான அரசியல் சாணகியர், இவரை விட்டுலாம் நாங்கள் போக மாட்டோம்லாம் யாரும் இல்லை. நான் சொல்கிற ரீசன் லாஜிக்கலாக இல்லையான்றது மட்டும் சொல்லுங்கள்.
இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்கும் 2016 மக்கள் நல கூட்டணி. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கட்சியை காப்பாற்றணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்த்து, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்த்து போட்டிட்டு 0 சீட்டு 2% வாக்குன்னு வாங்கினா அவங்க ஃப்யூச்சர் என்ன? கார்டு போயிடுவான். இன்றைக்காவது சாம்சங்கில் போராட்டம் நடந்தால் கூப்பிட்டு பேசுகிறாங்க, பேச முடியாது போ. அடுத்தது யோசிக்கணும் எல்லாத்தையும். அதை தாண்டி தேர்தல் செலவு இருக்கு. எவ்வளோ இருக்கு? எவ்வளோ கொடுத்தாங்க பொன்னாட்டி? 25 10 அவங்கள ஒரு 5 சீப்பு யார் கொடுப்பா? இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு சார், திமுகவை நீங்க தோற்கடிக்கணும்னா அதிமுகவோட உதவி இல்லாமல் அதை செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. விவரம் அறிந்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும் மாலதி. நான் மட்டும் என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினரா இல்லை அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மந்திரியாக போகிறேன்னா? இவர்களால் தான் வீழ்த்த முடியும். அது ப்ரூவ்டு, பலமுறை ப்ரூவ்டு. இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும்ன்றதுல உங்களுக்கும் மாறுபட்ட கருத்து இருக்காது இல்லையா? எனக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. அப்போது இது அடைகிறதுக்கு எது வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் ஏடிஎம்கே இட் இஸ் நோ பாசிபிலிட்டி அட் ஆல். அவர் சரியாக சொல்கிறாரு. அவர் தினமலரெல்லாம் 10-15 ஆண்டுகள் வேலை செய்தவர், அரசியல் புரிந்தவர், சரியாக சொல்கிறாரு. அதிமுக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படிமா லாஜிக்காக யோசிக்க முடியும்? நீங்கள் பிஜேபி, நாம் தமிழர், இந்த சிபிஎம், சிபிஐ இதெல்லாம் சேர்ந்தால் கூட வீழ்த்த முடியாது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கே விட்டுட்டு இதை கன்சிடர் பண்ண முடியாது. மிஸ்டர் பாண்டே இஸ் ரைட்.